வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கைகூப்பிய கெஞ்சிய ஓபிஎஸ், பதறி எடுத்து போன் போட்ட எடப்பாடி பழனிசாமியாம். தவேகாவுக்கு பறந்த சிக்னல். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி வழங்கப்படாத நிலையில்தான் தாங்கள் நினைத்தால் விஜயுடன் கண்டிப்பாக கூட்டணி சென்றுவிடும் என்று மிரட்டவே பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டாராம். இந்த அறிக்கையில் தான் அரசியல் அமைச்சரான ராஜகம்பீர் அவர்கள் தெரிவித்திருந்தார். அதாவது தமிழகம் மறுந்த பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அவரது அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகத்தான் அரசு விமர்சகர்கள் செய்தி ஒன்றை கூறியிருந்தார். அதாவது பாஜகவின் பக்கம் முதல் படியாக அவர்தான் சாய்ந்தாராம். விசுவாசத்தில் உன்னைவிட நான் பெரிய ஆள் என்று எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவின் பக்கம் சாய்ந்தார். சசிகலாவின் சரித்திரத்தையே எடப்பாடி பழனிசாமி முடித்து வைப்பதற்கு கொடநாடு எஸ்டேட்டுக்கு புகுந்து காவலாளியை கொன்று தீர்த்து ஆவணங்களையும் கைப்பற்றுகிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக சென்றாராம். பாஜக தன் பக்கம் திரும்பி பார்க்காதா என்றுதான் கடைசி வரை கேட்டார். பாஜகவின் கடைக்கண் பார்வை கூட அவர் படவில்லை என்றே உடன் மத்திய அமைச்சர் கல்வி நிதி தரவில்லை என்றும் சொல்லப்பட்டாராம். ஒட்டுமொத்தத்தில் பாஜகவை நம்பி தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தையே ஒட்டுமொத்தமாக இழந்து நிற்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். எடப்பாடி பழனிசாமியோ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட மோடிக்கு பக்கத்தில் நின்று என்ஏடி கூட்டணியில் வலிமைப்படுத்தும் வகையில்தான் தூக்கினாராம். பின்னர் மோடிக்கே தெரியாமல் அவரை கையை கழுவி விட்டு வந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை எதிர்த்து பேசாமல் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து பேசினார். மக்கள் அவரை நம்ப மறுத்துவிட்டார்கள். தற்போது அதிமுகவை விட்டால் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வேறு சதிமோச கிடையாது என்றும் அதிமுக ஆதரவு இருந்தால்தான் தற்போது இருப்பதை விட கொஞ்சமாவது கூடுதலாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தாராம். அப்போது எடப்பாடியால் இருந்தால்தான் நமக்கு அதிமுக ஆதரவு வரைக்கும் ஓபிஎஸ்ஐ நம்பி ஒரு பயணமில்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டார். ஓபிஎஸ்ஸில் உள்ள முக்குலத்தேவர் ஆதரவு கூட வாக்குகள் பெறுவதற்காக அதே சமயத்தைச் சேர்ந்த நைனா நாகேந்திரனை பாஜகவின் மாநில தலைவராகவும் கொண்டு வந்தார். பிரதமர் மோடியை சந்திக்க ஓபிஎஸ் மட்டுமின்றி டிடிவி தினகரன், தரையில் ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம், துரை வைகோ போன்ற செல்வாக்கு இல்லாத தலைவர்களுக்கு தான் பிரதமரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 10 செகண்ட் பார்த்தால் போதும் ஓபிஎஸ் அவர்கள் காத்திருந்தார். உங்களை பார்க்கவே முடியாது என்று புறக்கணித்து விட்டாராம். அதனால் வந்த கோபம்தான் பண்டுட்டி ராமச்சந்திரன் அறிக்கை வழியாக நாங்கள் நினைத்தால் விஜய் பக்கம் கண்டிப்பாக போய்விடும் என்று மிரட்டி பார்க்கிறார்கள். ஆனால் விஜய் தரப்பில் சேர்த்துக் கொள்வாரா என கேள்வியும் எழுப்புகிறது. ஓபிஎஸ் கட்சியிலே தனது தனித்துவத்தை செல்வாக்கை நிரூபிக்க முடியாதவர். அதற்கு காரணம் ஜெயலலிதா காலத்தில் அடக்கம் ஒடுக்கமாக இருந்துவிட்டார். எடப்பாடி பழனிசாமி போன்று அவரால் வர முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வசதி என்றால் அவரை முதலமைச்சராக நியமித்துவிட்டு சசிகலா சிறைக்கு சென்றார். அதனால் அதிமுகவில் உள்ள மாவட்ட செயலாளர் முதல் அமைச்சர் வரை சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் தலைமைக்கு கப்பம் கட்ட தேவையில்லை, நாங்களே வைத்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் நேரத்தில் செலவு செய்தால் போதும் என்று அறிவித்தாராம். இது மட்டுமின்றி பண்டுட்டி ராமச்சந்திரன் அறிக்கையில் பிறகும் ஓபிஎஸ்ஐ வரவேற்பதாக அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவரிடம் இருந்து ஏதாவது அழைப்பு வந்ததா? அவர்களுக்கு அதிமுகவைத்தான் விரும்புகிறார்கள் தவிர ஓபிஎஸ்ஐ அல்ல. விஜய் கட்சி பாஜக கடைசி நேரத்தில் கழட்டிவிட்டு அதிமுக நம்மோடு வர வேண்டும் என்று காத்திருக்கிறார். அதனால்தான் ஒன்றுபட்ட அதிமுக கண்டிப்பாக சாத்தியமில்லை என்கிற போதுதான் அவர்களுக்கு வெற்றியும் சாத்தியமில்லை என்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு பெரிய அளவில் வெடிப்பு ஏற்படலாம். அதில் எடப்பாடி தலைமையில் பொறுப்பிலிருந்து தூக்கி வீசப்படலாம் என்று அவர் கூறியிருந்தாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம். நன்றி, வணக்கம்.